கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, விழுந்தால் தாங்க, மடங்கினால் தூக்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சங்கீதம் 145:14. வீழ்ச்சி ஒரு பாடம், தோல்வி அல்ல. வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று எண்ணுகிறீர்களா? இனி எழவே முடியாது என்று எண்ணுகிறீர்களா? ஒரு குழந்தையானது விழுந்த பிறகுதான் நடக்க பழக்குகிறது. அதுபோல நம்முடைய வீழ்ச்சி மூலம் கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடக்க பழக்குகிறார். நாம் விழும்போது நமக்கு கரம் தந்து தூக்கி எடுக்க ஆண்டவர் இருக்கும்போது நாம் ஏன் விழுந்த இடத்தில் இன்னும் அப்படியே விழுந்து கிடக்கிறோம்? இன்றைய வசனமானது நாம் எதிர்பாராத விதமாக விழுந்தாலும், தொடர்ச்சியான பாரங்களினாலும், சுமக்க முடியாத சுமைகளினாலும் குனிந்து போனாலும் தேவன் நமது தலையை தாங்கி நிமிர்த்தி நடத்துவார் என்னும் புதிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. ஒரு செடி நீர் இல்லாமல் தனி குனிந்து நிற்கும், ஆனால் நீர் பாய்ச்சினவுடன் மீண்டும் எழுகிறது. நாமும் வாழ்க்கையில் குனிந்து போகும்போது தேவனுடைய இரக்கமானது நம்மை தாங்கி பிடிக்கிறது, தேற்றி எழுப்புகிறது. உடனடியாக ஓடுங்கள், தலை நிமிருங்கள். இப்படி வாழ்க்கையில் நாமும் ஆண்டவரை விட்டு தூரம் போய் பாவத்திற்கு பின்னாக ஓடும்போது, நம்மை அறியாமல் அங்கிருந்து கதறும் போது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார், கரம் தந்து தாங்கி பிடிப்பார். ஒரு தவறு செய்யும் போது அதை மறைக்காமல் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க ஆயத்தமாக உள்ளார். பிரியமானவர்களே, கீழே விழுந்ததை பற்றி கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காதீர். உடனடியாக அவர் கையை நோக்கி ஓடுங்கள். அவர் உங்களை மன்னித்து உங்களை உயர்த்துவார். உன் பிரச்சனையை மட்டும் பார்க்காதே. வாழ்க்கை முடிந்தது என்று உன்னை மடக்கிக் கொள்ளாதே. உன் தலையை நிமிர்த்து. வாலாக்காமல் தலையாக்கும் உன் தேவனை பார். நீ அவரை பார்க்கும்போது அவர் உன்னை உயர்த்துவார். உன் பலவீனத்தை நீ உணரும் போது அவர் கொடுக்கும் பலமே உண்மையான பலம். ஆமேன்.